இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அது ஏதோ பேப்பரை போட்டு இப்படி போய் இன்ட்டு பண்ணணும், ஃபோட்டோவை போட்டு அப்படியே கசைக்கு வந்து தூக்கி எறியணும் அப்படிங்கும்போது வன்மத்தை வந்து காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் சௌந்தர்யா வந்து மஞ்சூரியை சொல்லிட்டு வேறு லெவலில் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மஞ்சூரியை வந்து எல்லாத்தையும் ஓவர் சைடாக வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லி. அது வந்து உண்மை தான். அந்த படைத்தளபதி டாஸ்கில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டை சொல்லிடுவான். நேற்று மஞ்சூரி முத்துக்குமரன்ட்ட உட்காந்து சொல்லுது. ஏன்னா முத்துக்குமரன் வந்து மஞ்சூரி செம்பு, மஞ்சூரி வந்து முத்துக்குமரனுக்கு என்ன பண்ணுவார், டப்பா அடிப்பார். டப்பு அதே மாதிரி டப்பா நேற்று நைட் அடிச்சிருக்கும்போது மஞ்சரி சொல்லுது, இந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க என் வாய்ஸ் மட்டும் அதிகமாக கேட்குது அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கான வாய்ப்பை நானாக கொடுக்க முடியும், நீங்கள் தான் உங்களுக்கான வாய்ப்பை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த திமிரு அகங்காரம் எல்லாத்தையும் ஓவர் சைடாக பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் மஞ்சூரி பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் உட்காந்து பேசும்போது மக்கள்னு பேசுவாங்களே, அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. மக்கள்னால் இவங்க மக்கள் சொல்கிறாங்களா இல்லை பிஆரை சொல்கிறாங்களா சொல்லி தெரில. இவங்க மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், அது வந்து பிஆருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்கங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கிராப் பண்ண முடியுது. அதான் சௌந்தர்யா சொல்கிறாங்க, மஞ்சரி வந்து எல்லாத்தையும் ஓவர் சைடாக பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி இன்ட்டு போட்டு தூக்கி போட்டாலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து தீபக் அவர்கள் வந்து சாசனாவை சொல்லிட்டு, இது குட்டி சாத்தா மாதிரி இருக்குது, இது இந்த வீட்டில் இருந்தது போதும் அப்படின்னு இன்ட்டு பண்ணி இதெல்லாம் பார்த்துக்க முடியாமல் தூக்கி எறிகிறாரு தீபக். இன்னைக்கு தயா நீ ஒழுங்காக ஒரு வேலையை பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து ஆனந்தியை சொல்லிட்டு அவங்க கேம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாப்புல. அதே மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து பொய்யா பேசுது ஆனந்தி அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் தர்சிகா வந்து சத்யா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னே தெரியல. ஆமாம், சத்யா ஒன்றும் பண்ணுறதில்ல தான். விஜய் சேதுபதியவே கதற விட்ற ஒரே ஆள் யார் தெரியுமா, சத்யா தான். தர்சிகா என்ன பண்ணுதுங்கிறது அடுத்த விஷயம். சாச்சனா வந்து மஞ்சூரியை சொல்லி, மஞ்சூரி வந்து மாற்றி பேசுகிறாங்க. ஆமாம், மாற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் சாச்சனா நீ சொல்கிறது மாதிரி தான் இருக்குது, நீ ஏதோ இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சிவார்கள் வந்து மஞ்சூரியோட வாய்ஸ் மட்டும்தான் எல்லா பக்கமும் கேட்குது, அதனால் மஞ்சூரி நான் தூக்கி எறிகிறேன் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமாக சிவா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரா. சிவா இதுக்கு மேலேயாவது விளையாடியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கொடுத்துக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.